Hi friends, welcome back to Ignore Pulse. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இக்னோவில் என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எந்த கோர்ஸை நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்ட்டு மேட்ச் ஆகும், தென் எப்படி நம்ம கோர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரை கொஞ்சம் பில்ட் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மூலயமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம +2ல் டிகிரி முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக இக்னோவில் ஒரு கோர்ஸு செலக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேலே ஜென்யூனாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கோ, உங்கள் ஸ்ட்ரென்த்து என்னென்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்மளோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இக்னோவோட ஆன்லைன் சைட்டில் போகிறோம். அங்கே போய் இக்னோவோட ப்ராஸ்பெக்டிவ்ஸை பார்க்குறோம். அப்புறம் அதில் நம்ம செலக்ட் பண்ணோட கோர்ஸோட அகடமிக் மார்க்ஸ் எல்லாம் எவ்வளோ வரும், அந்த மார்க்ஸு நம்மளோட பேக்ரவுண்டில் இருக்கிற நம்ம +2ல் எடுத்த மார்க்கோட மேட்ச் ஆகுமா. ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு நம்ம +1 எடுத்த பர்சன்டேஜுக்கும் நம்ம எடுத்த கோர்ஸும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணோம். சரி, நம்ம கோர்ஸு செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்த கோர்ஸில் என்னென்ன சிலபஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா. அப்புறம் அதை அதோட டியூரேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ இயர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா செமஸ்டர் வைஸாக இருக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா. நம்ம அதை பிளான் பண்ணி அது நமக்கு ஓகே ஆகும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம லாங் டேர்ம் கரியருக்கு நம்ம எடுத்த கோர்ஸு மேட்ச் ஆகுமான்னு செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேனேஜ்மெண்ட் சைடு பார்க்குறோம் அப்படின்னா MBA. ஏன்னா MBAனா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம லீடர்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம MBA கோர்ஸை செலக்ட் பண்ணுவோம். இல்லை எனக்கு டீச்சிங் பண்ணணும், இல்லைன்னா ரிசர்ச் செக்டர்ஸுக்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம MA எடுப்போம். இல்லை எனக்கு அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா ஃபினான்ஸெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம MCOM கோர்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி நம்ம இக்னோவில் கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டிகிரி ஃப்யூச்சரில் நம்ம PhD இல்லைன்னா ஏதாவது ஹையர் ஸ்டடீஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸோ ஏதாவது எடுத்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். சரி, யோசித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செலக்ட் பண்ண கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸும் அதோட பேமெண்ட் ஷெடியூல்ஸும் நம்ம அட்வான்ஸாக எவ்வளோ ஃபீஸெல்லாம் பே பண்ணணும் அப்படிங்கிற செக் பண்ணி நம்மளே ஒரு கரியர் பட்ஜெட் ஒரு கோர்ஸோட பட்ஜெட்டோட பிளான் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்களாவே நம்ம அந்த கோர்ஸோட பாதி ஸ்டெப்ஸ் நம்ம வந்தாச்சு. நம்ம இக்னோவில் நம்ம எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் நம்ம என்ன ப்ராஸ்பெக்டிவ்ஸில் பார்க்குறோமோ அதே பட்ஜெட்டு மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நம்மளோட டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லையா நம்ம கரியருக்கு ஹெல்ப் பண்ணுற கவுன்சிலராக இருக்கலாம், இல்லையா இதுக்கு முன்னாடி இக்னோவில் படித்த அலுமினிஸ் கிட்ட கேட்டு அவங்களோட டிப்ஸ் எல்லாமே வச்சு நாம் கோர்ஸை கூட செலக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம கோர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சுடா. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபைனல் டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அட்மிஷன் எடுக்கணும். அப்போ நம்ம அட்மிஷன் எடுக்கும்போது அந்த அட்மிஷன் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் எழுதியிருக்கணுமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை டபுள் செக் பண்ணி ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட நியூ அகாடமிக் இயர் நம்ம லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸாக உங்களை நான் சந்திக்கிறேன்.